தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ரெட் ஃப்ளவர். ஆண்ட்ரூ பாண்டியன் இயக்கத்தில் நடிகர் விக்னேஷ், மனிஷா, நாசர், ஜான் விஜய், தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, 2047ஆம் ஆண்டில் இந்தியா எப்படி இருக்கும், இப்படி ஒரு கற்பனை உலகத்தை மையப்படுத்தி தான் இந்த கதை நகருது. கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிடங்கள் கிராஃபிக்ஸ் காட்சிகள் படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இந்த படம் கதை என்ன சொல்ல வருதுன்னா, 2047 ஆண்டில் மேல்கம் டைனாஸ்டின்னு ஒன்று இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகளில் எல்லாத்தையுமே தனக்கு கீழே அடிமைப்படுத்தணும்னு நடிக்கிறது. இதற்கு இந்தியா பணியலைன்றது இந்தியா மிரட்டுறாங்க. இந்தியா இந்த மேல்கம் டைனாஸ்டியை தோக்கடிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. நடிகர் விக்னேஷ் இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ணன் தம்பியாக பண்ணியிருக்காரு. அண்ணன் நல்லவனாகவும் தம்பி கெட்டவனாகவும் காமிச்சிருக்காரு. அதுக்கு சின்ன வேரியேஷன், ஹேர் ஸ்டைலில் ஒரு டபுள் ஆக்ஷன்னா எப்படி இருக்குன்றது, அதுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்லாம் அவர் காமிச்சிருக்காரு. சரி, முக்கியமாக வில்லன் ரோலில் தலைவாசல் விஜய் மிரட்டியிருப்பாருன்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு ஹேர் ஸ்டைலு, ஒரு இங்கிலீஷ் பேசுகிற தோனியாக இருக்கட்டும், சரி எப்படி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் எப்படி ஒரு வில்லன் இருப்பாரோ அதே மாதிரி தலைவாசல் விஜய் அவருக்கான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. படத்தில் என்ன மைனஸ்னா, இது பெரும்பாலான ஆடியன்ஸ்க்கு இந்த கதை புரியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. படம் ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் ஒவ்வொரு சீனுக்கு வராங்க, டப்பு டப்பு டப்புன்னு சொல்கிறாங்க. 2047 காட்டுறாங்க. பெண்களை அதிகளவு இந்த கற்பனை பெண்களை அடிமைப்படுத்துறது, இப்படி காட்சிகள் நகருது. ஒரு தெளிவே இல்லாத மாதிரி ஒரு குழப்ப நிலை சில இடங்களில் இருக்குது. இது படத்தோட மைனஸாகவே பார்க்குது. படத்தில் சில இடங்களில் மனிஷா ஹீரோயின் சீக்வன்ஸோட விக்னேஷ் இவங்களோட ரொமான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு கவர்ச்சி மையப்படுத்திய காட்சிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. பெரும்பாலும் இந்த படம் ரொம்ப ஒரு கற்பனை உலகத்தில் எடுத்ததுனால ரொம்ப அது ஃபுல்ஃபில்லாமல் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. படத்தோட பெரிய மைனஸ் என்னென்னா, நிறைய கதாபாத்திரங்களை ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி இருக்குது. நடிகர் நாசரோட கதாபாத்திரம் சரி, ஒய்ஜி மகேந்திரன், தலைவாசல் விஜய், ஜான் விஜய் உள்ளிட்ட நிறைய கதாபாத்திரங்களை ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி இருக்குது. கேரக்டர்ஸ் குறைவான நேரத்தில் டக்கு டக்குன்னு அவங்க துப்பாக்கிகளை சுட்டு செத்துட்டு போகிற மாதிரி தான் காட்சிகள் அமைக்கிறது ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுது. மேலும் படத்தை என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா விஎஃப்எக்ஸ். அந்த கதைக்கு என்ன விஎஃப்எக்ஸ் தேவையோ அந்த காட்சி அமைப்புக்கு ஓரளவு நல்ல ஒரு திருப்திகரமான விஎஃப்எக்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். சில கதைகள் விஎஃப்எக்ஸ் மூலமாக புரிய வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், 3ஆம் உலகப்போர் இதெல்லாம் காட்டுற விதமும் அந்த விஎஃப்எக்ஸில் பிரமாதமாகவே இருக்குன்னே சொல்லலாம். படத்துக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவாகவே இருக்குது. மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.